நான் உயிர்த்தெழுந்த அந்த சரித்திரத்தை அப்படியே நான் சொல்றேன். ஒரு கதை போல வரலாறை சொல்லுகிறேன். அதை கேட்டு மனசுல பதிச்சுக்கோங்க. இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, புனித வெள்ளிக்கிழமையில அருமையான தேவ ஊழியர் நல்லதொரு செய்தியை கொடுத்திருந்தாரு. எந்த ஆண்டும் இல்லாத ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை நாம் கேட்டிருந்தோம். 7 வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அந்த 7 வார்த்தையை தான் சொல்லுவார்கள். அது நமக்கு பழகி போயிருக்கிறது. வித்தியாசமான செய்தியை கேட்கும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ நான் அதிலிருந்து தொடர்ச்சியாக இயேசு உயிரோடு எழுந்ததனுடைய மேன்மைகளை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எருசலேம் வீதிகளிலே இயேசுவை விலங்கிட்டு அடித்து துன்புறுத்தி தெருவிலே இழுத்து கொல்கதா மலைக்கு கொண்டு போய் படுக்க வைத்து 3 ஆணியிலே 2 கைகளிலும் 2 காலை ஒன்றாய் சேர்த்தும் அடித்து அதை சிலுவையை நிறுத்தினார்கள். அடித்த வேதனை உண்டு. நிறுத்தும் பொழுது 3 ஆணிகளிலே ஒரு சரியான வாலிப உடலிலே 33 வயது உள்ள ஒரு வாலிப உடலிலே எவ்வளவு கொடூரமான சிலுவையின் வேதனை இருந்திருக்கும் பாருங்கள். எல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகத்தான் அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார். 30 வயதிலே திருமுழுக்கு ஞானசானம் நமக்கு மாதிரியாய் எடுத்து காண்பித்தார். 3.5 வருஷம் 12 சீடர்களை 12 வகையான படிப்பு, தொழில், ஜாதி, அந்தஸ்து வித்தியாசம் இருந்தது. அந்த 12 பேரையும் ஒருமுகப்படுத்தி மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை சொல்லி பட்டணங்கள், கிராமங்கள் நடந்து நடந்து ஊழியம் பண்ணி, சில நேரங்களிலே மலைகளிலே ஏறி ஜெபம் செய்து, சில நேரங்களிலே படகிலே கடலிலே பயணம் செய்து, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். உங்களிலே என்னிடத்திலே குற்றம் உண்டு என்று யாராயிலும் சொல்லக்கூடுமா என்ற கேள்விக்கு ஒருவரும் இயேசுவை குற்றம் சொல்ல ஒருவனும் முன் வரவில்லை. ஆகவே காட்டி கொடுத்த யூதாசு சொல்லுகிறான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று. கூலி பேசி வாங்கின காசை எரிந்து விட்டு மலையில ஏறி குடல் தெறிக்க தற்கொலை செய்து மாண்டான். அந்த காசை வாங்கினவிடத்திலே கொடுக்கும் பொழுது அவர்கள் வாங்க மறுத்தார்கள். அது உண்பாடு என்றார்கள். அந்த காசை அவன் வைத்துக் கொள்ள விரும்பாதனால எரிந்தான். அதையெல்லாம் கூட்டி சேர்த்து 30 வெள்ளி காசுக்கு ஒரு நிலத்தை வாங்கினார்கள். இயேசுவை சிலுவையில அறையிறதுக்கு முன்னாடி அவருடைய வஸ்திரத்தை களைந்து கோமணத்தோடு தான் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அந்த வஸ்திரத்தை ஏலம் போட்டு பிரித்து கொண்டார்கள். நீதிமான்களின் எலும்பு முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் மரித்து விட்டாரா? மரிக்கலன்னா காலை ஒடிப்பது யூத பழக்க வழக்கம். சிலுவை என்பது கொலை குற்றத்திலே கடுமையான தண்டனை தான் சிலுவை தண்டனையாயிருந்தது. கள்ளர்கள் 2 பேர் கடும் குற்றத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்தபடினாலே இயேசுவோடு, குற்றமற்ற இயேசுவோடு
ரெண்டு பக்கங்களிலும் கல்லர்களை சிலுவையிலும் அறைந்து தொங்கவிடப்பட்டார்கள். அவர்கள் தொங்கின சிலுவை மேன்மை அல்ல, இயேசு தொங்கின சிலுவை தான் மேன்மை. ஆமென் சொல்லுங்க. அதுவரைக்கும் அந்த சிலுவை சின்னம் அவமான சின்னம், குற்றவாளிகளுக்கு அரசு கொடுக்கிற தண்டனை சின்னமாயிருந்தது. இயேசு மரித்த பிறகு அந்த சிலுவை புனித சின்னமாய் மாறிச்சு. கைத்தட்டுகளை. புனித சின்னமாய் மாறி. ஹல்லேலூயா. அந்த ரெண்டு கள்ளர்களும் உயிர் போகாதனால கால்களை ஒடித்து விட்டார்கள். இயேசு உயிர் போயிருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வரும் பொழுது அவர் மரித்து விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் உயிர் அவரை விட்டு பிரிந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய ஈட்டியை கொண்டு வந்து அவருடைய விழாவிலே குத்தினார்கள். இருந்திருந்த ரத்தம் முழுவதும் வடிந்து கடைசியிலே தண்ணீரும் நீரும் சொட்ட வடிந்தது. ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்லாமல் முழுமையாக சர்வலோக மக்களின் பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய புனிதமான ரத்தமாய் இருக்கிறது. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பாவியே. அந்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசுவின் புனித ரத்தமே. இந்த ரத்தம் எனக்கு வேண்டாம் என்றால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அந்த ரத்தம் எனக்கு வேணும் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இப்ப மரித்த சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அதை நல்லடக்கம் செய்ய 12 சீடர்கள் வரவில்லை. அந்நாட்களிலே மனம் திரும்புதல் மூலம் ரட்சிக்கப்பட்ட 120 நபர்களும் வரவில்லை. இயேசுவை பெற்ற தாயும் வரவில்லை. அப்படின்னா அவங்க தந்தை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய தந்தை இறந்து விட்டார். இயேசு மூலமா அற்புதங்கள் அடைந்தவர்கள், சுகம் அடைந்தவர்கள், அநேக விடுதலை அடைந்தவர்கள், பேயிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள், நோயிலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் ஒருவரும் இயேசுவின் சரீரத்துக்கு நல்லடக்கம் செய்கிற அடக்க ஆராதனைக்கு ஒருத்தரும் வரல. 61 யோசேப்பு என்கிறவன் அந்த தேசத்தில் அவன் ஒரு பெரிய வியாபாரி, பெரிய கோடீஸ்வரன். அவன் துணிந்து போய் இயேசுவின் நிமித்தம் எனக்கு என்ன தண்டனை வந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாய் பிலாத்து படத்தில் போய் கேட்கிறான். இயேசு மரித்து விட்டாரு, உங்க ரோம சிப்பாய்கள் விழாவிலே ஈட்டியை குத்தி அவர் மரித்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். பொழுது சாய போகிறது, சரீரத்தை அடக்கம் செய்யணும், அதிகாரம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். கேட்ட 61 யோசேப்புக்கும் இன்னொரு சீசனுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்தார்கள். அந்த பாரமான சிலுவையிலே இருந்து இயேசுவை இறக்கினார்கள். இயேசுவை இறக்கின அந்த சரீரத்தை 3 ஆணிகளிலே கைகளையும் கால்களையும் பிடுங்கி எடுத்து ஒரு மெல்லிய துப்பட்டி வெண்வஸ்திரத்தினாலே காலிலிருந்து கழுத்து வரை ஒரு வெள்ளை சீலையினாலே சுத்தினார்கள். தலைப்பகுதியை இன்னொரு மெல்லிய வெள்ளை துணியினாலே சுத்தினார்கள். ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத தனக்கு சொந்தமான ஒரு கல்லறையிலே இயேசுவை கொண்டு போய் வைத்து அடக்கம் பண்ணி அதை யாரும் எடுத்து கொண்டு போய் களவாடி கொண்டு போய் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பொய் சொன்ன
முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடிதாயிருக்கும் என்று சொல்லி ரோம சிப்பாய்களை 2 நபர்களை காவல் வைத்து கல்லறை ஒரு பெரும் பாறாங்கல்லால் மூடி 3 நாள் அளவும் அங்கே காவல் பண்ணப்பட்டிருந்தது. அந்த அரிமத்தி ஊரான யோசேப்பு அவன் ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணவன். பல நாடுகளிலிருந்து வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது இயேசுவின் சரீரத்தை நல்ல அடக்கம் செய்வதற்கு விலையேறப்பட்ட வஸ்திரமாகிய அந்த வெண் வஸ்திரத்தை, அந்த மெல்லிய வஸ்திரத்தை அவன் சொந்த செலவிலே இயேசுவை அடக்கம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. அந்த வெண் வஸ்திரம் என்பது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட சிறப்பான நெசவு செய்யப்பட்ட மெல்லிய துணி. கைத்தட்ட மாட்டேங்கிறீங்களே. இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு வெண்வஸ்திரம் போயிருந்தால் அந்த யோசேப்பு வியாபாரி வாங்கி வைத்து அவருக்கு பயன்படுத்துமானால் நமக்கு ஒரு பெருமைதானே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இருக்கிற நேரத்தில் முடிக்கணும், அதுக்காகத்தான் நான் தேவைப்பட்ட வாசிக்க சொல்றேன். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே சுருட்டி இருந்தது. நல்லா கவனிக்கணும். ஒரு கம்பியில ஒரு வயரை சுத்திரன் வைத்துக் கொள்ளுங்க. கம்பி உருட்டா அந்த வயர் எப்படி இருக்கும்? சுருள் போல் இருக்கும். காலிலிருந்து கழுத்து வரை சீலைகள் சுத்தப்பட்டிருக்கு. அது எத்தனை சீலைன்னு எழுதல. அது மெல்லிய வஸ்திரம் இருக்கு. அது தனியா இருந்துச்சான். கழுத்துல தலையில சுத்தி இருக்கிற சீலை தனியா இருந்துச்சான். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு ஒரு பெரிய உன்னதமான சாட்சி என்னன்னா, தலை சுத்தல சீலையும் உடம்புல சுத்தல சீலையும் தனித்தனியா இருந்துச்சான். அப்படின்னா என்ன? அந்த சீலைகளுக்குள் இருந்த உடல், மாம்ச உடல் மறுரூபமாகி மகிமை சரீரமாக உயிரோடு இயேசு எழுந்தார். கைத்தட்டுகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்திற்கு அவருடைய கல்லறை பாதுகாக்கப்பட்டு அந்த கல்லறைக்குள் இருக்கிற அந்த சீலைகள் பத்திரப்பட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்திலே 38 முக்கோடி தெய்வங்கள், 40 ரிஷிகள் இருக்கு. எல்லா கல்லறையும் மூடப்பட்டு இயேசுவின் கல்லறை மட்டும் உயிரோடு இருக்கு. எல்லா தெய்வத்தை விட உயிர்த்தெழுந்த கடவுள் ஒருவர் உண்டுன்னா அவர் ஜீசஸ் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இப்போ கல்லறையில வைக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் உள்ள இருக்கு. பாறாங்கல் அந்த குகைக்குள்ள போகிறதை மூடி இருக்கு. அந்த கல்லை யாரும் புரட்டிடக்கூடாது. 2 காவலாளிகள் பாதுகாப்பா நைட் அண்ட் டே 3 days பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை சொல்லி இருந்தாரு. அதிலே யூதர்களுக்கு பயந்ததினாலே பூட்டப்பட்ட வீடுகளுக்குள்ளே சீசர்கள் பதுங்கி இருக்கிறார்கள், பாதுகாப்பாக ஒளிந்திருக்கிறார்கள். இயேசுவை பெற்ற தாயும் 7 பிசாசிலிருந்து விடுதலை அடைஞ்ச மகதலேனா மரியாளும்
யாக்கோவின் தாயாகிய மரியாளும் மற்ற மரியாள்களும் இருட்டோடு எழுந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரே, அத மனதில் ஞாபகம் வச்சு சரியா ஒருவர் முகம் ஒருவர் பார்க்க முடியாத இருட்டோடு இருட்டா அதிகாலையிலே வெள்ளைப்போளங்கள் நலதைலங்களை எடுத்துக்கொண்டு பெண்கள் ஓடி வருகிறார்கள். ஆமா சொல்லுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஆமா சொல்லுங்க. நீங்க எந்த சபையிலையும் பாருங்க, பெண்கள் அதிகமா இருப்பாங்க, ஆண்கள் கம்மியா இருப்பாங்க. 10 பெண்கள் இருந்தா ஒரு ஆணா இருக்கலாம், 100 இருந்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க, 200 பேர் ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. இதுதான் இன்றைய உலக வழக்கமா இருக்கு. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் இருட்டோடு எழுந்து இயேசுவை பார்க்க நலதள வர்க்கங்கள் தூப கலச வர்க்கங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. தேவதூதன் சடிதியாய் இறங்கி அந்த கல் புரண்டு உருண்டு ஓடும்படி செய்து இயேசு உயிரோடு எழுந்து வெளியே வந்ததினாலே அந்த தூதன் சொல்றான், ஸ்திரீகளே, நீங்க யாரை தேடுகிறீர்கள் எனக்கு தெரியும். அவர் வைத்த வந்த கல்லறையை பாருங்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். இந்த தேவதூதன் இறங்கி அந்த கல்லு உருண்டுகிற பொழுது அந்த காவலாளி 2 பேரும் செத்து போன மாதிரி விழுந்துட்டாங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்காங்க. அந்த தேவதூதன் இந்த பெண்கள்டம் பேசுறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா மரியாள்களும் வேகமா தன் சகோதரத்துல போய் இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, சொன்னபடி எழுந்துட்டாரு சொல்ல போம்னு ஓடுறாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் உண்மையான விசுவாசமா உண்மையான உணர்வா ஒருத்தி தான் இருக்கிறான். இன்றைக்கும் நம்மிலே உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று கேட்டால் அவளை மாதிரி யாரோ ஒரு ஆள் தான் இருக்கும். நம்ம பொறுப்புக்காக கடமைக்காக உயிர் தந்த பண்டிகைன்னு சொல்லிட்டாரு போவோம், அப்படிக்கு இல்லை. இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்தாரு, அவர் பார்க்கணும் அப்படின்னு எப்படி மகதலேனா மரியா வந்தாளோ அதே மாதிரி நீங்களும் நானும் இருக்கணும். உணர்வோடு இருக்கணும், உண்மையான தேடுதலோடு இருக்கணும், கர்த்தரை நேசிக்கிற இருதயம் இருக்கணும். இயேசுநாதர் உயிரோடு எழுந்து ஒரு தோட்டக்காரர் மாதிரி நிற்காரு. இவள் இயேசுவை இந்த கல்லறைக்குள் தர வைத்தார்கள், அதை நான் பார்க்கணும்னு வந்தேன், ஆனா இல்லைன்னு தேவதூதன் சொல்லிட்டான். இவள்கள்லாம் ஓடி சகோதரர்களுக்கு முன்னறிவிக்க போயிட்டாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் நன்றியுள்ள விசுவாசி. எனக்கு பேய் பிடிச்சு 7 பேயில அவதிப்பட்ட நானு இந்த இயேசுவை விடுதலை ஆக்கிற பொழுது அவரை நான் பார்க்காம நினைச்ச மாட்டேன், போக்க மாட்டேன். உண்மையாய் தேடினால் அவர் தென்படுவார். இயேசுநாதர் சிலுவையில் இருக்கும் பொழுது 7 பொன் வார்த்தைகள் பேசினார்கள் என்று இந்த வரைக்கும் உலகம் முழுதும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தியானம்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம தியானம் வந்திருக்கிறோம். இருக்கிற டயத்துல முடிச்சிருவேன். வாசிங்க. யோவான் 20:15. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? போதும். இப்ப 2 கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் அழுகிறாய்? நான் உங்களை கேட்கிறேன், இந்த மகதலேனா மரியாளு எதுக்கு அழுகிறா?
இயேசுவை பார்க்க எடுக்கிற ஆசையில் அழுகிறான். நீங்க எதுக்கு அழுகிறீங்க? உயிர்த்தெழுந்த பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகைக்கு என் புருஷன் சேலை எடுத்து கொடுக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. 2 கிலோ கறி வாங்கி வச்சா நான் சுண்ட வச்சுட்டு வந்திருக்க மாட்டேன்னா, போன உடனே ஜம்முன்னு குழம்பு வச்சு வாய் மணக்க கை மணக்க சாப்பிடுவோம்ல. கறியை கட்ட காசுக்கு இருக்குன்னு கேட்கிறாரு. இவெல்லாம் ஒரு மனுஷன், நான் அவருக்கு பொண்டாட்டி. இப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். அவள் அழுதாள். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அவ அழுதது எதுக்குன்னு தெரியும், அவ யாரை தேடுறான்னு தெரியும். ஆனா இயேசு என்ன செய்யல? இயேசுவா காட்டாம ஒரு தோட்டக்கார் போல் காட்சி அளிக்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு காரியம் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். மாறுவேட போட்டி உயிர்த்தெழுந்த பண்டிகையில எல்லாரும் மாறுவேடத்துல தான் நீங்க வரணும்னு சொல்லியிருந்தேன். யாரும் யாரையும் கண்டுக்க கூடாது, கண்டுக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க மாறுவேட போட்டிக்கு நீங்க வரணும். அதுல செலக்ட் பண்ற நபருக்கு பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். மாறுவேட போட்டி போட்டாலும் தோற்றத்திலே மாற்றங்கள் இருந்தாலும் குரலில் என்ன வராது? மாற்றம் வர முடியாது. ஏன் அழுகிறாய் ஸ்திரியே? யாரை தேடுகிறாய்? இந்த 2 கேள்வியும் அவளுக்கு புரிஞ்சிருச்சு. இவரு தோட்டக்காரரு இல்லை, நான் தேடி வந்த இயேசுவர் தான் அப்படின்ட்டு ரபூனின்னு சொன்னார். ரபூனி என்றால் போதகரேன்னு அர்த்தம். குரலை வச்சு என் போதகர்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியுதா? உங்க போதகர் யாரும் தெரியுதா? ரோட்ல போறவன், காட்டுல வர்றவன், டிவில வர்றவன், வாட்ஸ்அப்ல வர்றவன், அவர் நல்லவர். எவர் நல்லவர்? நீ செத்தா வந்து அடக்கம் பண்றவர் அவரா வருவாரு. உன் குடும்பத்துக்கு நல்லது கெட்டதுக்கு அவரை வருவாரு. அப்ளிகேஷனை புள்ள பண்ணி பணத்தை அனுப்புறது எவன் வருவான்? ஒருவேளை வரமாட்டான். உனக்கு உபாயத்தார்கள் அநேகர் இருப்பார்கள், தகப்பன் ஒருவன் தான் இருக்க முடியும். ஆமா சொல்லுங்க. ஊழியக்கார் ஒருவர் தான் உங்களுக்கு இருக்க முடியும். கண்ட ஊழியக்காரர்கள் பின்னாடி போக கூடாது. போனீங்கன்னா திசை மாறிடுவீர்கள், வழி விலகிடுவீர்கள், சத்தியத்தில் இடறிடுவீர்கள். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு உத்தரவாதமாக இருப்பார்கள். உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற தகப்பனுக்கு அடங்கிருக்குன்னு பைபிள் சொல்லி இருக்கு. ஏ கருத்த, ஏ வெள்ள அப்படின்னு எல்லாம் சொன்னா தலை தூக்கி பார்க்குமா? எல்லாரும் இந்த வார்த்தை சொல்றான், ஏ கருத்த, ஏ வெள்ளன்னு தலை தூக்குமா? தூக்காது. எந்த மெய்ப்பன் கூப்பிட்டது அந்த ஆட்டுக்கு தெரியணும், தெரியும். அது உடனே தலை தூக்கி பார்க்கும். சிங்கத்தை மேய்க்கிற ஒருவன் சிங்கத்துக்கு குரல் கொடுத்த உடனே சிங்கம் ஒடியாது அவன் மேல பாஞ்சு கடிக்கிறதுக்கு இல்ல, பாசத்தை கொட்டுறதுக்கு. அதுதான் உண்மையான குரல், அதான் உண்மையான பாசம். இவர் சொன்னால் ரபூனி, போதகரே, தொடப்போனா 2 வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் பேசுகிறதுல இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கோம். 2 பண்ணிட்டோம். ஏன் அழுகிறாய்? அப்ப இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் அழலாமா? நீ அழ வேண்டாம் அப்படின்னு அழுதுகிட்டே பாண்டீங்க, அழுதுகிட்டு தானே பாண்டீங்க. யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். 3வது சொல்றா, என்ன தொடாத. அதுல போட்டிருக்கு என்னை. இப்ப ஒரு கேள்வி வரும், ஏன் என்னை தொட வேணாம்னு சொன்னாரு?
இயேசு சொல்லுகிற எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் பேச மாட்டார், சொல்ல மாட்டார், உன் வாழ்க்கையில அனுமதிக்கவும் மாட்டார். அவர் அனுமதிச்சாலும் சரி, அவர் சொன்னாலும் சரி, அவர் பேசினாலும் சரி, அவர் செஞ்சாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன தொடாதேன்னு சொன்னாரு. உன் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போக வேண்டியதா இருக்கிறது. அதனால இப்ப என்ன செய்ய வேண்டாம், என்ன தொடாத. அப்படி என்றால் தோட்டக்காரு போல் காட்சி அளித்த இயேசு போதகரே ரபூனின்னு சொன்ன உடனே இப்ப மரியாளுக்கு, மகதலேனா மரியாளுக்கு இயேசு இப்ப எப்படி தெரிகிறார் தெரியுமா? மகா பிரதான ஆசாரியராய் தெரிகிறார். கை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. இயேசு மகா பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு காலத்துல மனுஷன் மகா பிரதான ஆசாரியனா ஆசாரிப்பு கூடாரத்துல உள்ள போயிட்டு வருவான். ஆனா அவன் செத்துடலாம். அவன் செத்துட்டான்னு போய் தூக்க வேற அவனும் செத்துருவான். அதனால அந்த ஆசாரியன் காலில் ஒரு சங்கிலி கட்டி தான் மகா பரிசுத்தத்துக்குள் போவாரு. குறிப்பிட்ட டயத்துல வரலன்னா அந்த சங்கிலியை பிடிச்சி எடுத்தா பணம் வெளியே வரும். மகா பரிசுத்தத்துக்குள்ள துணிகரமா எரிஞ்சபடி யாரும் போக முடியாது. இப்ப இயேசு நமக்காக மகா பிரதான ஆசாரியராக சொந்த ரத்தம் சிந்தி சொந்த ஜனமா மாத்த உங்களுக்காக எனக்காக பரலோக பிதாவிடத்தில் போகிறார். போக வேண்டியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசு வாரத்தின் முதலாம் நாளிலே அதிகாலையிலே உயிரோடு எழுந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையா இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக மாற்றப்பட்டிருக்கு. செவன்த் டே சர்ச்னு நாங்க சனிக்கிழமை தான் கடவுளை தேடுவோம்னு இருக்காங்க. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சனிக்கிழமையை மாற்றி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாளும் வாரத்தின் 8ஆம் நாளும் உங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டாரு. இயேசு மாத்திட்டார் பிரமாணத்தை. ஆமென் சொல்லுங்க. அதனால வாரத்தின் முதலாம் நாள் என்ன? சண்டே. வாரத்தின் 8ஆம் நாள் என்ன? சண்டே. இப்ப வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய அதிகாலையிலே இயேசு உயிரோடு எழுந்து முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் கொடுத்தார். கை தட்டுங்க, கைய தட்டுங்க. ஹல்லேலூயா. மார்க் 16:9 வசனத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன், முடிச்சிருவேன் டயத்துக்கு. உங்களுக்கு பசி இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். சரி சரி சரி. முதல் தரிசனம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த மகதலேனா மரியா உடனே அவளும் சந்தோஷமா மற்ற மரியாதைகள் போய் சகோதரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மகதலேனா மரியாளும் போய் சொல்றான், இயேசுனார் உயிரோடு எழுந்தாரு. தோட்டக்காரன் நினைச்சு நான் அவரை எடுத்துக்கிருவேன், எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க கேட்டேன். அவர் என்கிட்ட பேசினாரு, குரலை வச்சு இயேசு கண்டுபிடிச்சிட்டேன், உண்மையிலேயே அவர் உயிரோடு எழுந்தார். இதை கேட்ட உடனே 2 சீடர்கள் ஒடியாராங்க கல்லறைக்கு. ஒருத்த முந்தி வந்தனை விட பிந்தி வந்தனவே உருட்டுன்னு கல்லறைக்குள்ள போய் பார்த்தா இந்த சீலைகள் இருக்கு, தனித்தனி இருக்கு. உயிரோடு எழுந்ததுக்கு அதான் அத்தாச்சின்னு பார்த்துட்டான். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இந்த வசனத்தின்படி இந்த 2 சீடர்களிலே ஒருவன் பார்த்தான், இன்னொரு பார்க்கல. ஆனாலும் போய் உறுதிப்படுத்திட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. காலையில எழுந்தாரு, அந்த நேரம் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கே பிதாவினிடத்திலே போய் சர்வலோக மக்களுக்காக சிந்தின ரத்தத்தை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வரேன்னு இயேசுடைய ரத்தத்தை
பிதாவாகிய சன்னிதானத்திலே செலுத்திட்டு இறங்கி வந்துட்டாரு. இறங்கி வந்தா ஒரு 3 மணி அளவில் அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் எம்மா ஊர் அப்படிங்கிற ஊருக்கு 2 பேர் போனாங்க. கிளையோப்பா சீமோன் அப்படிங்கிற 2 பேர் போனாங்க. இவர் ஒரு 3வது பயணிக்கிற பயனாளியாக அவர்களுடைய கூட போனாரு. என்ன நீங்க ஒரு மாதிரியா துக்கமா பேசிக்கிட்டே போறீங்களே அப்படின்னு இவர் வாயை புழுங்குறாரு. நீ என்ன அந்நியரா? 3 நாளைக்கு முன்னாடி இயேசுவ அரைஞ்சிட்டாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. நாங்க இவ்வளவு பிரச்சனை இல்ல, எங்க தலைவர் போயிட்டாருன்னு வேதனையோடு இருக்கிறோம், உமக்கு தெரியலையா? அப்ப இயேசுநாதர் சொன்னாரு, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் சொன்னார் அல்லவா அப்படின்னு வேத வாக்கியங்களை எல்லாம் விளக்கி விளக்கி சொல்ல சொல்ல இந்த 2 சீடர்களுடைய இருதயத்துக்கு கொடுக்கிற ஆவி குப்பு குப்புன்னு அக்கினி பற்றி எரியுது. ஆமா சொல்லுங்க. பைபிளை பத்தி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு குப்பு குப்புன்னு தூக்கம் வருது, சிலருக்கு குப்பு குப்புன்னு உறக்கம் தெளிஞ்சு உற்சாகம் வருது. உங்களுக்கு எது வரணும்? உங்கள் ஆவி கொழுந்து விட்டு எரியணும். மூதை பிடிச்சவன கர்த்தருடைய வசனத்தை சொல்லும் பொழுது உனக்கு என்ன கெட்ட உறக்கம் வருது? உன் ஆவி சரியில்லை. ஆண்டவர்ட்ட அழுது ஒப்பு கொடுத்து எனக்கு உயிர்ப்புள்ள ஆவியை தாருமாண்டவர், நொறுகுண்ட நறுகுண்டமான ஆவியை தாருமாண்டவன் கேட்கணும். இப்போ அந்த புறம் எம்மா ஒரு ஊரை தாண்டி போகிறது மாதிரி வந்துருச்சு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் போற மாதிரி ஆக்ட் பண்றாரு. ராத்திரி ஆயிடுச்சுல்ல, பொழுது விடியட்டும் போலாம் வாங்க எங்களோட தங்குங்க அழைச்சு உள்ள போன உடனே நைட் சாப்பாடுக்கு அப்பம் வைக்கப்படுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவங்களுக்கு கொடுக்கிறார். அப்பம் விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்ணில் திறக்கப்படுகிறது. இயேசுன்னு பார்த்தார். ஆஹா, இவ்வளவு நேரம் நம்மோடு பேசிட்டு வந்த இயேசுதானா, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரா அப்படின்னு எம்மா ஒரு சீடர்களுக்கு 2வது தரிசனமாக கொடுத்தார். கைத்தட்டுகளே, ஹல்லேலூயா. இப்படி ஒரு பிரச்சனை அடக்கம் பண்ணியாச்சு, கதை முடிஞ்சு, நம்ம தலைவர் சொல்லி முடிச்சிட்டாங்க, நம்ம கட்சி கலைச்சிட வேண்டியதான், நம்ம கட்சிய கலைச்சிட வேண்டியதான் அப்படின்னு இந்த சீடர்கள் இருக்காங்க. அதுல பெரியவர் பேதுரு நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னாரு. நாங்களும் வாரோம் அப்படின்னு கூட போயிட்டாங்க. ஆகவே 12 சீடர்கள் அடங்கிய அந்த குழுவில் ஏற்கனவே ஒருத்தன் செத்துட்டான். இப்ப 11 பேரு. அதுல பேதுரு சொல்றான் மீன் பிடிக்க போவோம்னு. எல்லாரும் கூட போனாங்க. மீனை பிடிக்க பிடிக்க பேதுரு மாதிரி திறமை எவன் கிடையாது. கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்து கடலிலே வாழ்க்கை முடிச்சவன் தான் மீன் பிடிக்கிற பேதுரு. அவனுக்கு தெரியாத ரகசியம் கிடையாது, ஒண்ணு கூட கிடைக்கல. ரொம்ப விசனப்பட்டு நொந்து நூடுலாகி கொஞ்ச காலம் பழைய மீன் சுட்டுக்கிட்டு இருக்கு. 2 அப்பங்கள் நெருப்புல கிடக்கு. ஏசங்க வந்துட்டாரு. பழச பார்க்காரு. நமக்கு பழசு பிடிக்காது. என்ன சொல்ல மாட்டேங்கிறிய? பழசு பிடிக்காதுல்ல, இயேசுவுக்கு பிடிக்கல. அப்போ உங்களுடைய வலையை கொஞ்சம் ஆழத்துல போடுங்கன்னாரு. இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் ஆழத்துல போட்டா 153 பெரிய மீன்கள் வலையில சிக்கிருச்சு. பேதுருக்கு ஆச்சரியம். மீனை பத்தி, மீன் கடலை பத்தி, மீன் பிடிக்கிறதை பத்தி நல்லா தெரிஞ்ச எனக்கு இது ஒரு அதிசயமா அற்புதமா இருந்தா அவர் யாராத்தான் இருக்க முடியும்? நம்ம தலைவர் தான் இருக்க முடியும்.
கைத்தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர்னு ஒருத்தன் சொன்ன உடனே அவன் கோமணம் கூட இல்ல, மீன் பிடிக்கிற இடத்துல மேல் சட்டையா எடுத்து இடுப்புல கட்டி கடலுக்குள்ள குதிச்சிட்டான். மற்ற சீடர்கள்லாம் அந்த வலையை இழுத்து கொண்டு வந்து கரைக்கு கொண்டு வந்தார்கள். பெரிய பெரிய மீன்கள், 150 பெரிய மீன்கள். இப்ப இயேசு கேட்கிறாரு, இப்ப பிடிச்சிட்டு வந்த மீன்ல எனக்கு கொஞ்சம் பொரிச்சு கொடுங்கன்னு கேட்டார். பழசு வேண்டாம், பிரஷா கொடுங்க. கர்த்தர் நல்லவரா இல்லையா? ஆமென். இதுதான் மூன்றாவது தரிசனம். அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசு மூன்றாவது தரிசனமாக இந்த மீன் பிடித்து சாப்பிட்டார்ல. இப்போ ஒரு கேள்வி, இந்த மாம்ச சரீரத்தில் திங்கலாம், குடிக்கலாம், புசிக்கலாம். நம்ம மகிமை சரீரமா மாறின பிறகு புசிக்கலாமா, குடிக்கலாமா? புசிக்கலாம், குடிக்கலாம். ஆமா சொல்லுங்க. அப்படி இருந்தா தான் மறைவான மன்னாவையும் ஜீவ விருட்சத்தின் கனியும் கொடுப்பாரு. அதை சாப்பிட்டவங்க ஒரு காலமும் பசியா இருக்க மாட்டாங்க, தாகமா இருக்க மாட்டாங்க. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச சரீரம் மண்ணோடு போயிரும், மகிமையின் சரீரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார்னா நாம் மகிமையின் சரீரமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. இந்த 11 சீடர்கள் தன்னுடைய வீட்டில் கூடுகிற பொழுது தோமா அப்படிங்கிற இந்தியாவில் வந்த தாமஸ் மட்டும் இல்ல, 10 பேர் இருக்காங்க. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே ஆவியானவர் மகிமை சரீரமாக இயேசு உள்ளே போய் உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அப்ப இயேசு வந்த வீட்டுல என்ன வரும்? பேயா வருமா? பாஸ்டர், எங்க வீட்டுல தலை விரிச்சுக்கிட்டு ஆடிட்டு வருது, பல்லு நீட்டமா நீட்டிக்கிட்டு வருது. அங்க இயேசு இல்லைன்னு அர்த்தம். இயேசு இருந்த வீட்டுல சமாதானம். உங்களுக்கு சமாதானம் இருக்கா? போன வாரம் புனித வெள்ளிக்கிழமையில சமாதானத்துக்கு அர்த்தம் சொல்லி நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லைன்னா இயேசு கிட்ட வந்துருங்க, இயேசுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு நல்ல நிம்மதி வரும். நடக்காது நடக்கும், கிடைக்காது கிடைக்கும், எதிர்பார்த்த காரியம் வாய்க்கும், நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். இயேசு நிம்மதி தருகிறார், சமாதானம் தருகிறார். ஆமா சொல்லுங்க. அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போயிட்டு வாழ்த்திட்டு போயிட்டாங்க. நாங்க இருந்த வீட்டுக்குள்ள, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள மகிமையின் சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இயேசு வந்தாரு, நாங்கெல்லாம் பார்த்தோம். நீங்கெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு மன பிரமையா இருக்கும். மனசுல அப்படி ஒரு சிந்தனை இருந்திருக்கும். நான் லேசுக்குள்ள நம்ப மாட்டேன். இயேசுனுடைய விழாவில ஓட்ட இருக்குல்ல, விரல போட்டு பார்ப்பேன். அவ கைகளில் ஆணி அடிச்சாங்கல்ல, தழும்பு இருக்கணும்ல, அதை பார்ப்பேன். நான் பார்த்தா தான் நம்புவேன், பார்க்காம எதையும் நம்ப மாட்டேன். இப்ப அடுத்து இயேசு என்ன பேசுறான் தெரியுமா? தோமா இங்க வா, விரல கூடு, உள்ள போடு. நமக்கு உள்ள போனவன ஆனா கண்டு விசுவாசிக்கிறாயா நீ? காணாமல் விசுவாசிக்கிறோம் பாக்கியவான். கை தட்டுகளே. ஹல்லேலூயா. கிருபையற்றவளே பாக்கியவதின்னு சொன்னது மாதிரி காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவதி தான், பாக்கியவான்கள் தான். இயேசு எழுந்ததை பார்த்திருக்குமா? இயேசு இருக்கிறது நமக்கு தெரியுமா? கடவுளை கருப்பா சிவப்பா தெரியுமா? பார்த்தீங்களா? இல்ல. ஆனா இருக்கிறாரு. தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடினா அவர் நமக்கு நன்மை கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். அதுதான் ஃபெய்த், அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 22 படிங்க. 20, 22 யோவான்.
சரி சரி. அவர்கள் மேல் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேசியிருக்கிறார். நான் முக்கியமா 1-2 சொல்லி டயத்துக்கு முடிக்க விரும்புகிறேன். 5 நிமிஷம் தான் இருக்கு. 7:30 ஆரம்பிச்சோம், 9:30 முடிச்சிடலாம், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள சொன்னார். யார் சொன்னது? பெந்தேகோஸ்துக்காரங்க. நாங்கள்லாம் பேப்டிஸ்ட் சபை, நாங்கள்லாம் பிரதமசன் சபை, நாங்கள்லாம் கத்தோலிக்க சபை, நாங்கள்லாம் சிஎஸ்எஸ் சபை. பரிசுத்த ஆவி எதுக்கு பெறணும்? இயேசு சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். 30 வருஷம் விசுவாசியாயும் இன்னும் பரிசுத்த ஆவி பெறாம இருக்கிறீங்க. இன்னும் அந்நிய பாஷை பேசாம இருக்கிறீங்க. நான் சொல்லல, இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் கட்டளை. பெறணும். பெறலன்னா அழுகணும். என்னுடைய அண்ணன் 2 பேர் மிலிட்டரியில் இருந்தாங்க. ஒருத்தர் வயர்லெஸ் ஆபரேட்டர், இன்னொருத்தர் கார்பெண்டர் வாத்தியார், இன்ஸ்ட்ரக்டர். இன்ஸ்ட்ரக்டர் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவி பெறல. ஆனா ஆபரேட்டர் பரிசுத்த ஆவி பெற்றாரு. அப்ப அண்ணன் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சின்னவர் போய் பெரியட்ட போய், ஆனா எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னே, ஓ மூஞ்சிக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கும்னு திட்டாரு. இவர் கார்பெண்டர் இருந்துகிட்டு இந்த பூச்செடிகளுக்கு மருந்து அடிக்கிற மருந்து வச்சிருக்காரு. இப்படி காட்டுவிட்டாரே அப்படின்னு அந்த மருந்தை வச்சுக்கிட்டு, இன்னும் எனக்கு பரிசுத்த ஆவி தான், இல்லைன்னா அந்த மருந்தை குடிக்கிறேன்னு குடிச்சுட்டார். சாகிராப்புல தூக்கி டாக்டர் செக் பண்ணி செத்து போயாச்சு சொல்லி போய் சர்ச்சில் போட்டாங்க. சர்ச்சில் சபையார் கேடி போட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. விடிய 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 செபிக்காங்க. உசுறு வரல. அந்த சபையில ஒரு டாக்டர் இருந்திருக்கிறார். அந்த டாக்டர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, உன் மருந்து செல்ஃப் பீரோ இல்ல, அந்த மருந்தை எடுத்து போய் கொடு. அதை எடுத்து அவர் கொடுத்த உடனே முடிச்சிட்டார். கைத்தட்டுங்களே, உயிர் பழைச்சிட்டாரு. ஆமென். அப்ப நாங்களும் அப்படி செய்யலாமா பாஸ்டர்? என்னை கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. நான் ஒரு நாள் பரிசுத்த ஆவி பெறணும்ட்டு பைபிள் காலேஜில் 48 ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்காங்க, நான் மட்டும் பெறணும். எல்லாரும் கேட்கா, நீ பரிசுத்த ஆவி பெற்றிருக்காத? இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏத்துக்கிட்டேன். நான் சபையில ஒரு 6 மாதத்துக்கு மேல என்ன இருந்ததில்லை, தெரியாது, நான் வந்துட்டேன். ஐயோ, பரிசுத்த ஆவி பெறணும். நீ எதுக்கு முடித்து வந்த? எனக்கு ரோஷம் வந்துருச்சு. நானும் ராத்திரியில முழங்கால் போட்டு கோதவளையை இறுக்கி பிடிச்சி, ஒண்ணு பரிசுத்த ஆவி தான், இல்லைன்னா உசுறு எழு இறுக்கி பிடிச்சிட்டேன். விடவே இல்லை. சடீரில ஒரு அக்கினி வந்து 2 கையில ஒரு அடி அடிச்ச உடனே கையை விட்டு கீழே படாது குடிச்சு பாக்குறேன். நான் சொல்றேன், மருந்த கொடுத்தாலும் பரிசுத்த ஆவி கிடைக்காது. கோதவளை நெரிச்சு தற்கொலை பண்ணாலும் பரிசுத்த ஆவி கிடைக்காது. விசுவாசித்தால் பரிசுத்த ஆவி கிடைக்கும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன் தான் எழுதியிருக்கு. விசுவாசத்தால் வராத யாவுமே பாவம் இருக்கு. விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். சிலர் சோத்திரம் 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 சொல்லும் பொழுது ஆவி வரும். அப்ப அவங்க மனசுல என்ன தெரியுமா? நீயா கை தட்டுற, நீயா குதிக்கிற, நீ ஆடுற, அப்படி நினைக்க கூடாது. விட்டு கொடுக்கணும். ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்கணும். அவர் உங்களை நிரப்புவார். அப்ப காத்திருப்பு கூட்டம்
ஸ்டூடெண்ட், பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கைத்தட்டி போடுறாங்க. 48 பேர். நானும் உட்கார்ந்துகிட்டு இருக்க பின்னாடி. அப்ப ஒரு விசுவாசம் எனக்கு வந்துச்சு. சீவ தண்ணீர்னு சொல்றாங்க, அப்ப அது எனக்கு வேணும். அப்ப தண்ணி ஊத்தன குடிப்போம்ல, அதனால நம்ம என்ன செய்வோம்? சீவ தண்ணீரே பாடுமையா, தாகம் தீருமையா அப்படின்னு எல்லாரும் ஜெபிக்காங்க. நானும் அப்படி வச்சு ஜோமணிட்டு இருக்கும் போது அப்படியே வாய்க்குள்ள உள்ள போகுது மாதிரி இருக்கு. நான் வார்த்தை உளறது மாதிரி ஐயோ உளறமோன்னு நினைச்சேன். ஒரு சில நிமிடங்களிலே தேவ ஆவியானவர்களுக்குள்ள வந்த பிறகு என்ன அறியாமலே அந்நிய பாஷை பேசி, மணிக்கணக்கா பேசி, நேர காலம் தெரியாம பேசி, காத்திருச்சவ முடிச்சு எல்லாரும் போய் அங்க நான் சாப்பிட போய் நான் 1 மணி நேரம் 7 to 8னா எனக்கு 9 வரை ஆயிடுச்சு. என்னுடைய அபிஷேகம் அடங்குறதுக்கு 9 மணி. அதுக்கப்புறம் தான் நான் போய் சாப்பிட்டேன். அதனால காத்திருங்கள், கர்த்தருக்கை காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவார். கடைசியா முடிக்கிறேன், நேரம் முடிஞ்சு வச்சு. கடைசி பாயிண்ட் வந்துச்சு. நிறைய வசனங்கள் இருக்கு, சொல்லல. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம். அதுல